வணக்கம். சிவயோக சீலர் யோகா சென்டர். இயற்கையை சார்ந்து வாழ்வோம், இன்பமாய் என்றென்றும் இருப்போம். இன்றைக்கி உட்கட்டாசன ஆசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆசனங்கள் மொத்தம் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குங்க. அதில் பேசிக்காக நம்ம உடல் பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 40 ஆசனம் நமக்கு இருக்குது. அதில் முதல் ஆசனம் பார்த்திங்கன்னா உட்கட்டாசனம். ஏன் இந்த ஆசனத்தை முதலாக செஞ்சுட்டு அப்புறம் மற்ற ஆசனங்கள் செய்கிறோம் அப்படின்றது அந்த தெளிவு தான் இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாடி நரம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சோர்வடைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல. இந்த நாடி நரம்பை விழிப்படை செய்கிற பயிற்சி தாங்க இந்த உட்கட்டாசனம். அதுதான் இதை முதல்ல செஞ்சுட்டு மற்ற ஆசனங்களை நம்ம செய்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிற நேரம் இல்லை, ஜாக்கிங் போக நேரம் இல்லை, சைக்கிள் ஓட்ட முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆசனத்தை 5 நிமிஷம் செஞ்சிங்கன்னா கண்டினியூஸாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் 5 கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு ஈக்குவல் ஆகிடுங்க கண்டிப்பாக. அதனால் அவ்வளோ அற்புதமான ஒரு ஆசனம் தான் இந்த நாற்காலி ஆசனம். தமிழில் உட்கட்டாசனம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தம்பி செஞ்சு காமிப்பாங்க. கீர்த்திக் ரெடியாகுங்க. அந்த உட்கட்டாசனம் செஞ்சு காமிங்க. அந்த காலை எப்படி ஒயர் பண்ணுறாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு உன்னிப்பாக கவனித்து பண்ணுங்கள். காலில் நீர் தேக்கம் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். நரம்பு தளர்ச்சி சரியாகும். முட்டி ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி சேரில் உட்கார மாதிரி உட்காரணும். கிட்டத்தட்ட இது ஸ்டார்டிங்கில் எடுத்து தான் 5 நிமிஷம் செய்ய முடியாது பார்த்துக்குங்க. ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்டு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மேலே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்தமாரி ஒரு 3-4 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இந்தமாரி ட்ரை பண்ண வேண்டாம். நீ பெயின் உள்ளவங்களும் இந்தமாரி ட்ரை பண்ண வேண்டாம். அப்போ அவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலில் போய் சாஞ்சிக்கணும். சுவர் சப்போர்ட்டில் நீங்கள் போய் சாஞ்சிக்கிட்டு சுவருக்கும் உங்களோட ஹீலுக்கும் 1.5 ஃபீட் கேப் இருக்கணும். டோஸ்ட்டு அந்த அந்த 2 காலுக்கும் நடுவில் ஷோல்டர் லெவல் கேப் வச்சுக்கிட்டு நீங்கள் வாலில் சாஞ்சிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆரம்ப நிலையில். அப்புறம் உடல் பருமன் உங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற அந்த எடை வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் இது மாதிரி வித்து சப்போர்ட்டில் பழகலாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தம்பி, மேலே போங்க. 2 தடவை நல்லா நீண்ட நெடுமூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2வது முறை செய்கிறாரு. இது மாதிரி ஆரம்ப நிலையில் நீங்கள் 10 செகண்டாக கூட நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 4 தடவை செஞ்சுக்கலாம். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கையை க்ளோஸ் பண்ணுப்பா தம்பி. டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கால் பண்ணி நீங்கள் எனி டைம் பேசலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சிவயோகா. நன்றி.